அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அக்யூஸ்ட் எல்லாம் எங்க லிஸ்ட்ல நாங்க சேர்த்துக்க மாட்டோம். அவங்களுக்கும் எங்க படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றத இந்த இடத்துல வந்து நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறம் படத்துடைய ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னாடி அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் பேசுறதே ரொம்ப கம்மியாயிடும், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ படத்துடைய ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் 55 நாட்கள் தொடர்ந்து கண்டினியூவா ஒரே ஷெட்யூல்ல ஷூட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படமா நம்மளுடைய அக்யூஸ் படம் வந்து இருக்கு. ரீசெண்ட் அவருடைய அந்த ஹார்ட் ஒர்க், அவருடைய டெடிகேஷனுக்காக இந்த அங்கீகாரம் அவருக்கு கொடுக்கப்படுது. அதாவது பயங்கர எமோஷன் ஆகிட்டாங்க எனக்கு ஒரு பெரிய வீடியோ போட்டு. ஏன்னா எவ்வளவோ சயின்ஸ் பண்ணாலும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் இருக்கும். இப்போ இவர் பண்ணவரை வந்து முன்னாடி கொண்டு வச்சு பெரிய ஸ்க்ரீனில் போட்டு காட்டின உடனே உண்மையிலே நெஞ்செல்லாம் எப்பவுமே எனக்கு ஒரு மாதிரி. தேங்க்யூ அக்யூஸ்ட் டீமுக்கு. அக்யூஸ் நம்பர் 1 நம்ம உதய் சாருக்கு தேங்க்யூ. அதாவது இவ்வளோ பெரிய அப்ரிஷியேஷன். அதை இப்போ நீங்கள் பண்ண அந்த ஒரு பஸ்ஸு தான் பார்த்தீங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமா அவர் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்ரோச் பண்ணிக்கிட்டாங்க. 25 வருஷத்துல ஒரு 500-600 கார் டோப்பல் பண்ணியிருப்பாரு. நீங்க எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10-15 மங்காதா படம், வேலாயுதம் படம், இந்த படத்தெல்லாம் நிறைய ஒரு ஜில்லா. அப்புறம் ஒரே ஒரு படத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு இவருக்கு தான். அச்சம் என்பது மடமே தான் நினைக்கிறேன். ஒரு படத்துல ஒரு ஜம்ப் பண்ணணும். பட் எல்லாருமே கொஞ்சம் ஹரியா அந்த இடத்த முடிக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால வெரி ஏர்லி மார்னிங் ஒரு ட்வைலைட்ல ஷூட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. இதே மாதிரி தான் ஒரு சீக்வன்ஸை ரெடி பண்ணி நாங்கள் பண்ணணும். கரெக்டாக அந்த பெல்ட்டு, அந்த வண்டி, ஒரு வண்டி ஜம்ப் ஆச்சு. இதே மாதிரி அவர் கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஜம்ப் பண்ணிட்டாரு. பட் அந்த ஜம்ப் நடந்தப்போ வண்டி போய் இடிச்சு அது உள்ள லாக் ஆகிட்டாரு, கொலாப்ஸ் ஆகிட்டாரு. அந்த மூமெண்ட் என்னால் சொல்லவே முடியல. ஏன்னா என்னால் அவருக்கு அந்த லாக் ஆகிருந்த அந்த பெட்ரோலை அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ண முடியல. வண்டியிலேருந்து டீசல்லாம் லீக் ஆகிடுச்சு. அந்த ஒரு மூமெண்ட் இவர் கொலாப்ஸ் ஆகிட்டாரு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. பக்கத்தில் இருந்த ஒரு கத்தி வச்சு அந்த பெல்ட்டெல்லாம் கட் பண்ணி அவரை வெளியே எடுத்துகிட்டு வர முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு நம்மளே ஒரு மசாஜ்லாம் பண்ணி அவரை ரெக்கவர் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அந்த ஒரு சிச்சுவேஷன். ஸோ எப்போவுமே இந்த கார் ஜம்ப் நடக்கிறத வந்து லைவ்ல பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் பீட்டு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அது பார்த்து அவங்க அதை ஃபுல்லாக வீடியோ பண்ணிருக்கேன். எனக்கே இது தெரியாது. நான் இப்போ தான் சர்ப்ரைஸாக பார்த்தேன். சுரேஷ் சார் அவர்கள், தாய் சரவணன் அவர்கள், அதுபோல இங்கு எங்களை பின்னாலிருந்து இயக்கிக் கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஏஎல் விஜய் சார் இயக்குனர் அவர்கள், அவருக்கும் அனைவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த அக்யூஸ்ட் டீம் சார்பாக வருக என வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியே பல பேரை வந்து இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய மிக சிறந்த ப்ரொடியூசர் திரு KR சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சார் ப்ளீஸ் மேடைக்கு வந்து. சுயநலம் இல்லாம பொதுநலமா நம்ம நினைச்சோம்னு சொன்னா நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இந்த எப்படியும் ஜெயிக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டே இருக்காரு. ஆனால் இன்னைக்கு ஃப்ரேமில் பார்க்கும்போது எனக்கு மனசு நிறைவாக இருக்குது. அந்த மெச்சூரிட்டி வந்து அந்த பாடி லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ரியாக்ஷனாக இருந்தாலும் சொல்லிட்டு அந்த டைலாக் டெலிவரியாக இருந்தாலும் சொல்லி இப்போ பக்கா ஆர்டிஸ்ட்ன்றது நம்ம சொல்லணும். ஏன்னா பாட்டு மியூசிக் வந்து உண்மையிலே நல்லா இருக்குதுயா, நல்லா அமைஞ்சிருக்கு. இன்னும் தெரியல, இந்த படத்தில் ஒன்று வந்து அமைஞ்சிருக்கு. மியூசிக் நல்லா இருக்குது. அந்த முதல் பாட்டே வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோயின் அதே மாதிரி சில சாயலில் பார்க்கும்போது நமக்கு த்ரிஷானுடைய தங்கச்சி மாதிரி இருக்காங்க நினைக்கிறேன். அதனால தான் ஒரே ஷெட்யூலில் படத்தை முடிச்சிருக்காங்க. அதுவும் பணம் இருந்தால் ஒரு ஷெட்யூலில் முடிக்கலான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு ஒரு பிளானிங் இருக்கணும். எல்லா விஷயத்தையும் அந்த கோஆர்டினேட் பண்ணி அந்த ஷெட்யூல் பிரேக் டவுன் போட்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்த்து பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சில வார்த்தைகள். Good evening everyone. First of all, I congratulate Udaya sir for Silver Jubilee in the industry. It's not
very easy thing to travel 25 years in this competitive industry, and you are doing, and your passion and you are pursuing your passion is not an easy thing. I respect you for this, and I wish you all the very best for this cinema. Bring you a big success. That's one thing. And one more thing, I would say, Director Prabhu Srinivasa, you are the one introducing me here. Thank you so much for you believe in me and give me the opportunity to act as a villain in this movie. Thank you so very much, sir. And the most lovable person I traveled in this cinema is Silva Master. I don't know where you are sitting. I love you, Master. With me from the day one, I think. We traveled together. Thank you so very much. And all the cast and crew of this movie, I love you all for the great opportunity here. And one thing I want to mention is Executive Producer Siva sir, I'm the one, you are the one I talk so much, but you speak very, very few words with me. But still, thank you so very much. Prabhu Srinivas Director sir, உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் த கான்ஃபிடென்ட். தேங்க்யூ சார். நான் வந்து ஆக்சுவலி ஹோமரியா சாங் வந்து 25 இயர்ஸ் செலிப்ரேஷனுக்கு ரமா மேடம் வந்து விஜய் டிவியில் கூப்பிட்டாங்க. சார் நான் வந்துட்ட பிறகு ஷூட்டிங் முடிச்சிட்ட பிறகு டக்குன்னு கூப்பிட்டாரு சார் லொக்கேஷனுக்கு வாங்க. அப்போ பயங்கர குடுமையெல்லாம் இருந்தது. குடுமி லாங் ஹேர் தாடியெல்லாம் வச்சேன். ஷூட்டிங் ஸ்பாட் போனால் உதய சார் பார்த்தேன். உதய சார் வந்து ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். அவர் கை கட்டின்னு அப்படியே நிற்கிறாரு. ஸ்டார்டிங் கை கட்டினாரு, இப்போட கை கட்டிகிட்டே இருக்கிறாரு சார். எங்களுடைய கடினமான உழைப்பை மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற இந்த ஊடகத்துறைக்கு முதலில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே திரைத்துறை சேர்ந்த நிறைய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட வரலாறு தெரியாது, அதை இன்னும் மேலும் மேலும் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அக்யூஸ் இந்த படத்தில் நான் ஒரு மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். இந்த கதாபாத்திரத்துக்கு மிகப்பெரிய கலைஞர்கள் தேர்வு செஞ்சிருந்த நிலையிலும் என்மேல் நம்பிக்கை வச்சு திரு உதயா சார் அவர்களும் இந்த படத்தோட இயக்குனர் பிரபு சார் அவர்களும் இந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க நம்பிக்கை வீண் போகணும்னு நான் நம்புகிறேன். அவங்களுக்கு இந்த இடத்துல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் நீங்கள் நல்லவன் நினச்சிட்டேன். எவ்வளோ நாள் தான் நானும் நல்லவனாகவே இருக்கிறது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இன்னும் லவுடாவா? ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இந்த ஆடியோ லான்ச்சில் தேங்க்யூ ஸோ மச். நிறைய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா, ஒரு வெப் சீரிஸில் நானும் உதயா சாரும் வந்து ஒர்க் பண்ணோம். அன்றைக்கி அவர் சொன்னார், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னுடைய படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் சொன்னதை வந்து நிறைவேற்றினதுக்கப்புறம் நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி உதயா சார். ஏன்னா நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா கண்டிப்பாக நான் இங்கே இல்லை. நிறைய நுணுக்கங்கள், ஆக்டிங்கில் நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒருத்தர் வந்து எனக்கு டீச் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். மற்றபடி என்னுடைய கோ ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக ப்ரொடியூசர்ஸ், அவங்க இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காது. ஸோ உதய் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. தென் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. நிறைய ஜபநாள்லாம் வந்திருக்கீங்க. எல்லாரும் முன்னாடி பேச எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். நியூ இயர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச எனக்கு இந்த ப்ராஜெக்ட். நியூ இயர் அன்னைக்கு எல்லாருமே கோயிலுக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த பட பூஜை தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு அட்டன் பண்ணதே அன்னைக்கு. இந்த படத்தை பற்றி, உதயாவுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி அண்ட் அவருடைய ஏவி பார்த்தோம். அதை பார்த்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பல விஷயங்கள் இருக்க பேசுறதுக்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஹலோ, தேங்க்யூ. இந்த அக்யூஸ் திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியிட்ட அளவுக்கு வந்திருக்கிற அனைத்து திரையுலக மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம்.
எனக்கு வந்து பேசக்கூடிய நேரம் கம்மியாக கொடுத்துருக்கிறதுனால நான் எல்லாருக்கும் இதை சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய எல்லாரும் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாண்டியன் சார் கூட லண்டன் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், செல்வமணி சார் கூட பொழுது சார் நான் 2 ஒர்க் பண்ணியிருக்கேன், மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால கேஆர் சார் படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், முரளி சார் படத்தில் அப்பா படத்தில் நான் ஒர்க் பண்ணி நிறைய பேரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால தனித்தனியாக சொல்ல முடியாது. அதனால நான் எல்லாருக்கும் என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்ததுக்காக ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர்கள் திரு பன்னீர்செல்வம் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பர்சன், அவருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். தங்கவேல் சார் பல பெரிய படங்களுக்கெல்லாம் இங்கே டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 400-500 சாங் இங்கே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கன்னடத்தில் ஒரு இயக்கிறதுக்கு படம் இயக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அங்கே போய் ஒரு 6 படங்கள் 5 படங்கள் இல்லை 6 படங்கள் நான் இயக்கியிருக்கேன். அதுவும் அந்த 6 படமும் ஒரே தயாரிப்பாளருக்கு நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு சார், இம்மீடியட்டாக பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனால் பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சார் பண்ணணும். இந்த படம்லாம் பெரிய அளவுலாம் நான் பண்ண முடியாது. நீங்கள் எனக்கு வந்து ஒரு 35 நாள் 30 நாளில் ஷூட்டிங் முடிக்கணும், இவ்வளோதான் பட்ஜெட், ஒரு 1.5 கோடி அதுக்குள்ளே முடிச்சிருந்தேன் சார் அப்படின்னாரு. என்னடா இது சார், இல்லை சார் படத்தில் ஆக்ஷன்லாம் பெருசு சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நீங்கள் பண்ணுங்க ஆனால் இதுக்குள்ளே பண்ணி முடிங்க அப்படின்னாரு. என்னுடைய கோ டைரக்டர் சங்கர் கூட இருக்க சொல்லி வந்தார். சார் என்ன சார் கதை சொல்லிட்டு வெளியே வந்துட்டீங்க, இதை எப்படி சார் நீங்கள் இதுக்குள்ளே முடிக்க போறீங்கன்னா, சரிங்க பார்ப்போங்க ஏதாவது ட்ரை பண்ணுவோம், ஏன்னா இவ்வளோ ஐடியா இல்லாமல் அவரும் ஓகே சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. அந்த டே 1 ஆரம்பித்த உதயா சாரோட டெடிகேஷன், அந்த நாள்லேருந்து இப்போ நான் பேசுகிற இந்த செகண்ட் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சார் இது எப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லி கரெக்டாக ஷெட்யூல் போட வச்சாரு. கரெக்டாக இந்த ஷெட்யூலில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஷூட்டிங் எந்த காரணத்தை கொண்டு நிற்கவே கூடாது, ஆரம்பிச்சோம்னா தலையே போனா கூட ஷூட்டிங் நடந்தே ஆகணும் அப்படின்னாரு. சரி சார் பண்ணிடலாம் சார். ஒரு ஷெட்யூலுக்கு பிரேக்லாம் கிடையவே கிடையாது. 2 நாள் 3 நாள் எங்கேயாவது போனோம்னா பிரேக், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. அதே மாதிரி ஆரம்பித்தோம். ஆனால் அவர் சொன்ன மாதிரி நான் அந்த 30 நாள் படத்தை முடிக்க முடியல. அது அவர்கிட்ட சொல்லும்போது பரவாயில்ல சார் பண்ணலாம் சார், விடுங்க நல்லா வந்துட்டு இருக்கு, நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் நாட்களை எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தாரு. இந்த பட்ஜெட் சொன்னாரு, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னாரு சார். அப்போ சொன்னாரு பட்ஜெட் இல்லை சார் நல்லா வந்துட்டு இருக்கு, இப்போ எதுக்கு பிரேக் பண்ணணும் அப்படின்னு. தயாரிப்பாளர்கள்லாம் எதுவுமே பிரேக் பண்ணாதீங்க, அவங்க கேட்கறத கொடுங்க அப்படின்னாரு. நான் படத்தில் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன் சார், இந்த படத்தில் மற்றதுலாம் எப்படி வேணா பண்ணிடலாம் சார், நீங்கள் பார்த்த அந்த பஸ் சீக்வன்ஸு அதுதான் முதல்ல நான் கதை சொல்லும்போது சொன்னது. இந்த பஸ் சீக்வன்ஸ் ஒரு பெரிய சீக்வன்ஸ் சார். ஏன்னா நான் பண்ண அத்தனை படமும் கன்னடாவில் ஆக்ஷன் படத்தில் கொஞ்சம் பேர் வந்திருக்கு எனக்கு. அதனால அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணணும் சார். அப்புறம் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று, அப்புறம் இன்ட்ரோ பிளாக்ல ஒரு பெரிய சீக்வன்ஸ், இந்த 3 சீக்வன்ஸ் சூப்பராக பண்ணிடணும் சார். அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல மாஸ்டர் வேணும் சார், அப்பதான் நல்லா வரும் அப்படின்னாரு. அதெல்லாம் நீங்க கவலை, அதை நீங்க கவலை, நான் பக்கத்தில் விடுங்க. எப்படி சார் தூங்குறீங்க அப்படின்னாரு. தூங்குற வரைக்கும் அந்த கவலை இருக்கு சார், தூங்குனதுக்கு அப்புறம் கவலை தூக்கி போட்டு தூங்கினே இருப்பேன். சோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இருந்து எந்த டென்ஷனும் எனக்கு கொடுக்காம கட்ட நான் பட்டு எவ்வளவு நாள்ல முடிச்சுன்றது அந்த அளவுக்கு ஃபீஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணாரு. அது மாதிரி ஆர்ட் டைரக்டர் சார், அவரும் வந்து எனக்கு கூட பெரிய பக்கபலமா இருந்தார். ஒரு தேவைகள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாரு. படத்தில் அமைந்த நடிகர்கள் டேனி ஆகட்டும், பிரபாகர் சார் ஆகட்டும், ஸ்ரீதர் ஆகட்டும், சுபத்ரா மேடம் ஆகட்டும், என்னுடைய பையன் அபிஷேக் அவர் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு அந்த படத்துல. ஸோ படத்துல ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. KL பிரவீன் சார் ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருப்பார், சார் இந்த ஷார்ட்டுக்கு கொஞ்சம் ஷார்ட் வேணும் சார், இந்த ஷார்ட்டுக்கு கொஞ்சம் ஷார்ட் வேணும், நீங்கள் எடுத்துருங்க சார், எடுத்துட்டு கொடுங்க சார், இந்த ஷார்ட் டெய்லி வந்துட்டு இருக்குது. ஸோ அவரோட டெடிகேஷன் வர முடியல, காலைல ஃபோன் பண்ணி சொன்னார் வர முடியல, பட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த படத்தை எனக்கு வந்து அமைஞ்ச டீம் மாதிரி எனக்கு அது ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான். இந்த படத்துல ராஜான்னு சொல்லிட்டு கூட அவர் ஒரு படம் பிரபுதேவ வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து சார் இந்த படத்துல உங்களுக்கு எல்லாமே அமையுது சார், எல்லாமே உங்களுக்கு இந்த படத்துல அமையுது சார், ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சார் இந்த படத்துல, பாருங்க சார் நல்லா வரும் சார் இந்த படம் அப்படின்னாரு. அதே மாதிரி முடிச்சு இன்னைக்கு வந்து காப்பி ரெடி ஆக போகுது, இன்னும் 2-3 நாளில் காப்பி ரெடி ஆகிடும். அதே மாதிரி ட்ரைலர் சாங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நல்லா வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த. எல்லார பத்தியும் பேசுனீங்க, உங்க பக்கத்துல இருக்க கேமராமேன் பத்தி ஏதாவது பேசுனீங்களா? தலைவர் வந்து எப்படியும் சொன்னேன், அது போதுமா சார்? ஏன்னா அவர் பேச மாட்டாரு, அவர் வந்து கேமராமேன். அவர் நான் சொல்ற ஷாட் என்ன ஏதாவது டெக்னிக்கலா சில விஷயங்கள் சொல்லணும், எல்லா விஷயத்தையும் அது நம்ம வெற்றி விழால சொல்லலாம். எனக்கு முடிச்சு கொடுத்ததை சில டைலாக்லாம் வந்து நம்ம அமைதிப்படை சத்யராஜை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் அந்த சீனு. அதே மாதிரி நம்ம ஸ்ரீதர் ஒரு ஆக்டர், அவர் வந்து ஒரு வேற பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த படத்துல ஒரு
செம ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணக்கூடாதுன்றதுக்கு அதான் நான் சில விஷயங்கள் சொல்றது இல்லை. அதெல்லாம் வெற்றி விழால சொல்லலாம். இப்போ சொல்லிட்டோம்னா அந்த கேரக்டர் அந்த இமேஜ்லேயே பார்ப்பாங்க, அதனால நான் சொல்லலை. ஸோ இந்த வாய்ப்பை அளித்த இந்த படக்குழுவினர், அதாவது நம்மளுடைய ஜெய்சன் மூவிஸுக்கும் பன்னீர்செல்வம் சாருக்கும் தங்கவேலு சாருக்கும், அப்புறம் இந்த படத்தில் என் கூட பணியாற்றின அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் சங்கர், நம்ம அரவிந்த், நம்ம என்னோட கூட இந்த ஐரன், ரொம்ப உயிரை கொடுத்து இன்னி வரைக்கும் வேலை செய்கிற ஐரன், அதுக்கப்புறமா என் கூட இருந்த அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து மியூசிக்கை பற்றி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணீங்க. ஸோ இதில் வந்து ஒரு லைக் ஒரு சோல் ரீசன் நான் கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் லிரிக்ஸிஸ்ட் மஜா, தேசன், கைகாட்டி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு லைக் ஒரு சைட் பில்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே பண்ணல. ஸோ என்னோட ஒரு ஓன் ஜோனில் விட்டுட்டார். ஸோ இதான் கதை, எனக்கு இதான் வேணும். நிறைய அவரோட ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போதே அவர்கிட்ட நேரேஷன் கேட்டதுமே நான் வந்து என்கிட்ட பேங்க்கில் இருக்கிற ஒரு மூணு சாங்ஸ் வந்து நான் காமிச்சேன். சார் இதை கேளுங்க அப்படின்னு கேட்டதும் சூப்பர் நிறைய நம்ம லைக் நெக்ஸ்ட்டு மீட்டிங்கில் இதெல்லாம் நல்லா வந்து நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணிடுங்க, நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது நான் வந்து என்னுடைய மனசார சொல்றேன். இந்த கேரக்டருக்காக நாங்க எத்தனை ஹீரோ கிட்ட பேசியிருக்கோம்னு சொல்லிட்டு வித்தியாசம் தெரியும். எத்தனை ஹீரோ கிட்ட நான் கை விரல் விட்டு எனக்கு அத்தனை ஹீரோ கிட்ட பேசினோம். எல்லாரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி நாங்கள் பண்ண மாட்டோம், அது இல்லை, டேட் இல்லை, அப்படி இல்லை, பேர் வாங்கினவங்க வாங்காதவங்க அத்தனை பேரும் சொன்னாங்க. ஆனா ஐம் சாரி, எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. அஜ்மல் சார் அவர் ஒரு ஃபோன், அவர் வந்து ட்ரை பண்ணுறீங்களா அவர்கிட்ட சொன்னார். அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கதை சொல்லுங்க அப்படின்னாரு. ஃபோனில் தான் நான் அவர்கிட்ட கதை சொன்னேன். ஃபோனில் கதை சொன்ன அடுத்த செகண்ட் நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னார். மஜா ஸ்ரீராம், ஹைட் கார்த்தி ஆல்ரெடி மேடையில் இருக்காங்க. ப்ளீஸ் லிரிசிஸ்ட் மேடைக்கு வாங்க. கொரியோகிராஃபர் சந்திரிகா ப்ளீஸ் மேடைக்கு வாங்க.